வணக்கம். இன்னைக்கு கேரளா மட்டை அரிசி கஞ்சி நான் எப்படி வைப்பேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கேரளா மட்டை அரிசி சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டுக்கிட்டேன். 3 பேர்த்துக்கு ஆகும்னு வைங்களே. அது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோணும். அப்புறம் அளவெல்லாம் இல்லை தண்ணி. இது ஒரு நிதானமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை வேக்காடு வேகிற வரையில் குக்கர் மூடி போடக்கூடாதுன்னு வைங்களேன். பூண்டு சீரக உப்பு போட்டு நல்லா கொதிக்கிடணுங்க. ஓரளவுக்கு வெந்து வர்ற கண்டிஷனில் நான் சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி சுடு தண்ணி வச்சுருந்து அதை ஊற்றணுங்க. நீங்கள் அளவாக ஊற்றிக்கலாம். இதை வந்து சட்டியில் வைக்க முடியாது, வேகிறதுக்கு லேட் ஆகுமா, அதனால் குக்கரில் தான் வைக்கணுங்க. இது ஒரு 10 விசில் விட்டு ஓரளவுக்கு கஞ்சியாக இருக்கிறப்போ ஆஃப் பண்ணிடுவோன்னு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி கருப்பு கொள்ளு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பொட்டோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரியே கொத்தமல்லி, சீரகம், வரமிளகா, புளி, உப்பு நல்லா வறுத்துக்கோணும். எண்ணெய் ஊற்றாமல் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் திருவி போட்டு மிக்சியில் தான் அரைக்கணும் வைங்களேன். இதையுமே இது தாளிக்காமல் துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டாத்தே டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு தயிர் ஊற்றிக்குவேன் நான். கஞ்சிக்கு தயிர் இல்லாமல் எதுவுமே என்னால் சாப்பிட முடியாதுன்னு வைங்களேன். இது வந்து ஆதிக்குட்டி ஊருக்கு போயிருந்தனுங்களா, அப்போ நானும் பாப்பு ஆதி 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். இந்த கஞ்சி காலையில் வச்சுக்கிட்டோம். டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.